வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். சூப்பரான ஒரு சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோம். வாங்க வீடியோ கிளப் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயிலில் வந்து சுண்டை வத்தலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போது வறுத்த வத்தல்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இடிக்கல்லில் இந்தளவு பவுட்ரு பண்ணினா போதும். சுண்டை வத்தல் வதக்கின எண்ணெயிலேயே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டு, 15 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸ் தக்காளி இருந்தால் 3 போட்டுக்கோங்க. பெரிய தக்காளினா 2 நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவு வதங்கின பின்னாடி மசாலா பொருட்கள்லாம் சேர்த்திலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர். இதெல்லாமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. வத்தலில் உப்பு இருக்கும், அதனால் வந்து உப்பு கடைசியாக சேர்த்திக்கலாம். ஆயிலில் மசாலா வடைலாம் போய் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைச்சி வச்ச பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பாத்திரம், அதை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு, நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பொரித்து வச்சுருக்க வத்தலையும் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஆயிலில் ஃப்ரை பண்ண சுண்டை வத்தலை 1/2 மணி நேரம் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து குழம்புல சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி டேரெக்டாக தான் சேர்த்துருக்கேன். டேரெக்டாக சேர்த்துனிங்கன்னா நல்லா தொட்டு பார்த்து சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா குழம்ப கீழே இறக்கணும். வத்தலில் உப்பு இருக்கும், அதனால தான் உப்பு ஃபைனலாக போடுறேன். டேஸ்ட் பண்ண உப்பு கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வத்தலை பொடிச்சு சேர்க்கும்போது அந்த ஒரிஜினல் வத்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சொல்லியிருக்க அளவுப்படி இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.